திரு சுஜாதா அவர்கள் எழுதிய நச்சென்ற ஒரு கதை. ஒரு சிறுகதை கேட்கலாமா? இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் இந்த ஸ்டோரி. அவரு எந்த கண்ணோட்டத்துல அல்லது எந்த சூழ்நிலையில இந்த கதை எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த கதைய என்ன சார் இப்படி ஒரு கதைய நம்ம சேனல்ல குடுத்துட்டீங்க அப்படின்னு நாளைக்கு என்ன திட்டக்கூடாது. நீங்க கேட்டுட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தன பேர் கேட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் இந்த ஸ்டோரி. இது மாரியும் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோல இந்த கதைய பதிவு பண்றேன். சாரி ஃபார் நச்சென்று ஒரு கதை. சுஜாதாவின் சிறுகதை. பாரிஸ் நகரத்தில் மிக அழகான பெண் ஒருத்தி இருந்தாள். அவளைத்தான் உலகிலேயே மிக விலை உயர்ந்த தாசி என்று சொன்னார்கள். அவளை அடைய அவளுடன் ஒரு மாலை பொழுதை கழிப்பதற்கு மிகுந்த பணம் தேவையாக இருந்தது. நகரத்தின் அருகிலே ஒரு பெரிய மிலிட்டரி கேம்ப் இருந்தது. அதில் இருந்த எல்லா ஆண்களின் கனவு அந்த பெண்ணுடன் ஒரு தினம். அவர்களில் ஒருவன் ஒரு நாள் மாலை மற்றவர் எல்லோரையும் திரளாக கூப்பிட்டு இவ்வாறு சொன்னான். நண்பர்களே, நாம் எல்லோரும் குணத்திலும் உருவத்திலும் மனப்பான்மையிலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் நம்மிடம் ஒரு ஆசை மட்டும் பொதுவாக இருக்கிறது. அது மிஸ் டேஸ் உடன் ஒரு இரவாவது இன்பமாக கழிப்பது. அதற்கேற்ற செல்வம் நம் ஒருவரிடமும் இல்லை. ஆனால் இவ்வளவு பேர் நாம் இருக்கிறோம். நாம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பிராங்க் போட்டு ஒரு நிதி திரட்டுவோம். போட்டவர்கள் பெயரையெல்லாம் சீட்டுகளில் எழுதி குலுக்கி ஒரு சீட்டு தேர்ந்தெடுப்போம். எவன் பெயர் வருகிறதோ அவன் மற்றவர்களின் பிரதிநிதியாக திரண்ட பணத்தை எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்று வரட்டும். வந்து தன் அனுபவத்தை மற்றவர்களிடம் சொல்லட்டும். இதற்கு அவர்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ள மிகப்பெரிய வசூல் நிதி சேர்ந்தது. எல்லோருடைய பெயரும் சீட்டுக்களில் எழுதப்பட்டு ஒரு பெரிய ட்ரம்மில் குலுக்கப்பட்டு ஒரு பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதிர்ஷ்டம் அடித்தது ஒரு சாதாரண சோல்ஜருக்கு. அவன் அளவில்லாத ஆனந்தம் அடைந்து சுத்தமாக தலைவாரிக் கொண்டு ஷூ பாலிஷ் போட்டுக்கொண்டு தன் மிகச்சிறந்த ஷர்ட் அணிந்து கொண்டு சேகரித்த பணத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களின் பொறாமை பெருமூச்சுகள் தொடர அந்த பெண்ணை நோக்கி சென்றான். அந்த மிக அழகான பெண்ணுடன் அவன் அந்த மாலை நிஜமான கனவில் மிதந்தான். அவள் சிநேகிதமும் அவள் மென்மையும் அவள் வடிவமும் அவள் உடம்பின் சில்கு தனமும் அவள் வாசனையும் அவள் இன்பமான பேச்சும் பேச்சுக்கு பின் மூச்சும். கடைசியில் அவளிடமிருந்து விடைபெறுகையில் அந்த பெண் அவனை நீ யார் என்று கேட்டாள். ஏன் கேட்கிறாய் என்றான் அவன். என்னை பிரபுக்களும் அரச குமாரர்களும் தான் பார்க்க வருவார்கள். ஆனால் உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்றாள். அவன் ஆமாம், நான் ஒரு சாதாரண சோல்ஜர் என்றான். அப்படியா? அப்போது உனக்கு இவ்வளவு பணம் எப்படி கிடைத்தது? எங்கேயாவது? இல்லை இல்லை என்று கூறிய அவன் தன் கேம்பில் நடந்ததை முழுவதும் சொல்லிவிட்டான் அவளிடம். அதை கேட்டு அவள் ஆச்சரியப்பட்டாள். என்னை நினைத்து பல்லாயிரக்கணக்கானவர் உருகுகிறார்களா? என்னிடம் இவ்வளவு பேர் ஆசை வைத்திருக்கிறார்களா? உன் கதை என் நெஞ்சை தொடுகிறது. அதற்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். மறக்க முடியாத பரிசு. உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த பெண்ணுடன் நீ ஒரு இரவை முழுக்க முழுக்க இலவசமாகவே கழித்தாய் என்று இருக்கட்டும். எனக்கு உன்னுடைய பணம் வேண்டாம். இவ்வாறு சொல்லி அந்த பெண் அவனிடம் அவனுடைய ஒரு பிராங்கை திருப்பி தந்து விட்டாள். சுஜாதா எழுதிய நச்சு என்ற ஒரு கதை, ஒரு சிறுகதை முற்றும். இந்த கதை வந்த காலத்துல கண்டிப்பா ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தி இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன இது மாதிரியான ஒரு புரிந்து உணர்வு, அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் கூட குழந்தைகளுக்கு எல்லாமே தேவைப்படுது. பெரியவங்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படுது. பாடத்திட்டத்திலேயே ஸ்கூல்ல இருந்தே அதெல்லாம் இருக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி விஷயம் வந்து எல்லாமே நம்ம மறைச்சு வைக்கிறப்போ அது மேல ஆர்வம் அதிகமாகி இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, தவறான வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல ஒரு தாசிங்கிற பொண்ணு, அதாவது தவறான முறையில தன் உடலை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடிய ஒரு பொண்ணு, தான் செய்யக்கூடிய தொழில் உண்மையான நோக்கத்துக்காக இருந்தா
அவ செய்யக்கூடிய தொழில் வந்து தப்பில்ல அப்படிங்கிற மாரி எல்லாம் கூட நல்ல ஒரு தத்துவ ஞானி யாருங்கிற பேரு ஞாபகம் வரல. அவரு கூட சொல்லியிருக்காரு. அதனால தவறான கண்ணோட்டத்துல இத பார்க்காம ஜஸ்ட் ஃபார் ஃபன்